தேசத்துக்குள் அடியெடுத்து வைக்கும்போது வந்த தடை, எரிகோ அடைக்கப்பட்டிருந்தது. தேவ ஜனங்களால் உள்ளே பிரவேசிக்க முடியல. அப்போ இந்த நாள் தலைப்பு என்ன? அடைக்கப்பட்ட வாசலை திறப்பார். ஆமென், சோத்திரம். அதிக நேரம் அதில் எடுத்துக்கொண்டேன். ஆனால் திடீரென்று ஆவியானவர் இந்த வேத பகுதியை காண்பித்து கொடுத்து இதிலிருந்து பேசும்படி நான் ஏவப்படுகிறேன். அல்லேலூயா. ஆக அடைக்கப்பட்டிருந்த எரிகோ இன்றைக்கு ஆண்டவர் அதை திறப்பாராக. அல்லேலூயா, சோத்திரம். இது கர்த்தருடைய யுத்தம். நான் அடிக்கடி சொல்லுவேன், ஊழியமாகட்டும், குடும்பமாகட்டும், நமது வேலை, நமது பிள்ளைகள் எல்லாம் யார் கொடுத்தது? கர்த்தர் கொடுத்தது. ஆமென், சோத்திரம். மனைவி கர்த்தர் அருளும் ஈவு, பார்த்தீங்களா? சோத்திரம். ரட்சிப்பு அவர் கொடுத்தது. பிள்ளைகள் யார் கொடுத்ததால் வரும் பலன், அந்த சுதந்திரம். ஆக வேலை, நல்ல வேலையை கொடுக்கறது கர்த்தர், படிப்பு எல்லாம் அவர் தாங்க. அப்போ இதெல்லாம் அவருடையது என்று நினைத்தால் சோத்திரம், நம்மால் எளிதாக ஒரு ஜெயமுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ முடியும். அல்லேலூயா. என்றைக்கு என்னுடையது, நான் சம்பாதித்தது, நான் சாதித்ததுன்னு நினைக்கிறோமோ அன்னைக்கு நமக்கு தோல்வி தான். வேலையும் சரி, மினிஸ்ட்ரி, குடும்பம், தனிப்பட்ட வாழ்க்கை எல்லாவற்றிலும் அதுதான். இந்த காலவேளையில் நீங்கள் பலவித பாரத்தோடு வந்திருக்கலாம். அந்த பாரங்களை கர்த்தர் மேல் இறக்கி வைத்து விடுங்கள். கர்த்தர் நமக்காக அடைக்கப்பட்ட வாசலை திறக்கிறவர். அல்லேலூயா. திறந்த வாசலை உங்களுக்கு ஆண்டவர் வைத்திருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? நல்ல கரங்களை தட்டி உங்களுக்கு முன்பாக, ஓ, அடைக்கப்பட்டிருக்கிற எரிகோ ஆண்டவர் திறப்பார். அல்லேலூயா. அப்போ எரிகோ திறக்கப்பட வேண்டும் என்றால், இந்த தடை விலக வேண்டும் என்றால், இது கர்த்தருடைய யுத்தம். கர்த்தரே இதை முன்னின்று நடத்த வேண்டும். ஆமென். அப்படின்னா அவரிடத்துல கேட்கணும், இந்த யுத்தத்தை எப்படி செய்யணும் அப்படி நம்ம கேட்டால் கட்டாயம் ஆண்டவர் நமக்கு நல்ல ஆலோசனைகளை தருவார். விசுவாசிக்கிறீங்களா? யோசுவா கர்த்தரை நோக்கி ஜெபிக்கிறான். ஆண்டவரே, இந்த யுத்தத்தை எப்படி செய்யணும்? கவனிங்க, யுத்தம் அவருடையது. அப்போ யுத்தத்தை அவர் பாணியில் தான் செய்யணும். அவர் எப்படி பிளான் பண்ணியிருக்கிறார் இந்த யுத்தத்தை, அதை நம்ம அறிந்து கொண்டு அவருடைய பாணியில் யுத்தம் செய்தால் கட்டாயம் நிச்சயம் நமக்கு வெற்றி உண்டு. ஆமென். தோல்வியே இல்லை. ஆனால் அவருடைய பாணியில் யுத்தம் செய்யும்போது அது கொஞ்சம் அப்படி இடிக்கும். இப்படிலாம் செஞ்சால் வெற்றி வருமா அப்படின்னு கொஞ்சம் ஒரு சந்தேகம் வரும். பாஸ்டர் சொல்கிறபடிலாம் வாழ முடியுமா? பலிபீடத்து வந்த எல்லா வார்த்தைக்கும் கீழ்ப்படிய முடியுமா? இல்லைங்க, அதெல்லாம் முடியாது. அப்படி நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா, நம்ம இருதயத்தில் நிறைய ரூல்ஸ் செட் பண்ணியிருப்போம். ஏன்னா நம்ம எல்லாமே பார்த்திங்கன்னா வேதத்திலேருந்து வந்ததில்லை. நம்ம பிறந்த இடம் வேறு, வளர்ந்த இடம் வேறு, நம்முடைய ஃப்ரெண்ட் சர்க்கிள் வேறு, நம்முடைய உறவினர்கள் வேறு, எல்லா இடத்துலேருந்தும் நம்ம இருதயத்தில் பார்த்திங்கன்னா பலவித குணாதிசயங்கள் உள்ளே இருக்கும். சில ஃப்ரெண்ட்ஸோட கேரக்டர்லாம் உள்ளே இருக்கும். இதெல்லாம் அப்படியே பார்த்திங்கன்னா இப்போ நம்ம பலிபீடத்து வருகிற வார்த்தையோடு ஸ்கேன் பண்ணி பார்க்கும் இருதயம். இதெல்லாம் ஒன்றும் மேட்ச் ஆகலையே. நான் கேட்ட விதம், வளர்ந்த விதம், சோத்திரம், படித்த இடத்துல வேலை பாரு, எல்லாம் ஒன்றும் மேட்ச் ஆகலைன்னு சொல்லி இந்த இருதயம் அநேக நேரத்தில் தள்ளி விட்டுருமா. சோத்திரம். அப்படி தள்ளிவிடாமல் இந்த யுத்தம் கர்த்தருடையது, இந்த குடும்பம் கர்த்தருடையது, பிள்ளைகள் கர்த்தருடையவர்கள், இவர்களை கர்த்தருடைய பாணியிலே நான் வளர்ப்பேன். எத்தனை பேர் சொல்ல முடியும்? அல்லேலூயா. அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். இந்த காலை வேளையில் எத்தனையோ சத்தியங்களை ஆண்டவர் இந்த 19 நாள் நமக்கு போதித்து கொடுத்துருக்கிறார். ஏற்றுக்கொள்ள முடியாதபடி இருக்கும். அதை தயவு செய்து அதை ஒமிட் பண்ணாதீங்க, தள்ளி விடாதீங்க. ஏற்றுக்கொண்டால் கட்டாயம் உங்களுக்கு ஒரு அடைக்கப்பட்ட வாசல் திறக்கப்படும். ஆமென். இங்கே யோசுவா ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கிறார். ஆண்டவர் யோசுவாவோடு பேசுகிறார். நம்ம நாளில், கடந்த நாளில் நம்ம ஒரு ஞாயிற்றுக்கிழமை தியானித்தோம். அடைக்கப்பட்ட எரிகோ விழுந்தது. யோசுவா அதற்கு என்ன ஆயத்த பணி செய்தான்? ஆயத்தமும் பயிற்சி, முயற்சி ரொம்ப முக்கியம். ஆயத்தம் இல்லாமல், பயிற்சி இல்லாமல், முயற்சி இல்லாமல் ஒரு ஆசீர்வாதத்தை நம்ம தக்க வைக்கவே முடியாதுங்க. அப்போ இது முந்தின அதிகாரம், சோதரம், இந்த வெற்றிக்கான எல்லா யுத்தத்தையும் அவன் செய்து விட்டான். தனிப்பட்ட விதத்தில் ஆண்டவரோடு போராடி சோத்திரம். ஆண்டு சொல்லுவோம், பாதரட்சியை கலற்று அப்படிங்கிறார். ஓம் பலத்தில் நிற்காத, நான் சொல்கிறபடி செய்யின்னு சொல்லி கடந்த நாட்களில் நம்ம அந்த தேவ செய்தி கேட்டோம். இப்போ அதை அப்படியே எக்ஸிக்யூட் பண்ணுறான் யோசுவா. ஹல்லேலூயா. யோசுவா பாருங்க, கேள்வியே கேட்க மாட்டார்.
ஸ்தோத்திரம். அப்படியே கீழ்ப்படிஞ்சிருவார். ஆண்டவர் என்ன சொல்கிறாரோ அப்படிதான், அதுக்கு மேலே மறு வார்த்தை பேசக்கூடாது. ஸ்தோத்திரம். ஆக இந்த நாளிலே கர்த்தர் நம்மை அழைக்கிறார். அல்லேலூயா. பாருங்க, நல்ல ஒரு வாக்கு தத்தத்தை கொடுக்குறார். காலை வேளையில் சில தடைகள் உங்கள் வாழ்க்கையில் இருக்கலாம். அந்த தடைகளின் மேலே தேவன் எப்படி யோசுவாவுக்கு எரிகோவின் மேலே ஒரு வாக்கு தத்தத்தை கொடுத்தாரோ, அதே வாக்கு தத்தம் இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில பலிப்பதாக. வாசிக்க கேட்போம். 2ஆம் வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தர் யோசுவாவை நோக்கி, இதோ எரிகோவையும் அதன் ராஜாவையும் யுத்த வீரரையும் உன் கையில் ஒப்பு கொடுத்தே. உன் கையில் ஒப்பு கொடுப்பேன்கிறாரா? ஒப்பு கொடுத்துட்டேங்கிறார். ஆமென். எவ்வளோ அழகான ப்ராமிஸ் பாருங்க. ஸ்தோத்திரம். ஆமென். அதான் அடிக்கடி சொல்வேன், ஆண்டவரே இந்த பிரச்சனையை நீர் முடித்து விட்டதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். அது எவ்வளோ அழகான ஜெபம். முடிஞ்சிருக்காது, பிரச்சனை இழுத்துக்கிட்டே இருக்கும், அதுக்கு ஒரு முடிவே இல்லாத மாதிரி இருக்கும். தேவைகளை நினச்சா நம்மால் வாழ முடியாது, ஒரே டென்ஷன், படபடப்பு. இந்த காலவெளியில் கர்த்தர் யோசுவாவுக்கு கொடுத்த அந்த ரகசியத்தை நாமும் பிடித்து கொள்வோம். இந்த காலவெளியில் சொல்றார், நீங்கள் எந்த பிரச்சனையோடு வந்திருக்கிறீங்களோ அவைகளை உன் கையிலே நான் ஒப்பு கொடுத்தேன். நாமே நல்ல கரங்களை தட்டி, கர்த்தர் உங்கள் பிரச்சனைகள் எல்லாம் தீர்த்து விட்டபடினால நல்ல உற்சாகமா விசுவாசத்தோடு, எந்த கேள்வி கேட்காத, அந்த காரியத்தில் கர்த்தர் அடைக்கப்பட்ட வாசலை உனக்காக திறந்திருக்கிறார் மகனே. அல்லேலூயா. ஒப்பு கொடுத்தேன்கிறார் பாருங்க, ப்ராமிஸ் பண்ணிட்டார். இப்போ யோசுவாவும் ஜனங்களை என்ன செய்யணும்? அந்த ஒப்பு கொடுத்தேன் என்ற அந்த வாக்கு தத்தத்தை இப்பொழுது தேவ ஜனம் சுதந்தரிக்க வேண்டும். ஆமென். அந்த வாக்கு தத்தத்தை முதலாவது விசுவாசிக்கணும். விசுவாசித்து இந்த 21 நாள் நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன், விசுவாசத்தோடு எது ஒட்டிக்கிட்டே வரும்? கீழ்ப்படிதல். ஆமென். அப்போ விசுவாசிக்கணும், கீழ்ப்படியணும், சுதந்தரிக்கணும். கேள்வியே கேட்டக்கூடாது, இது எப்படி, அது எப்படி. இதுதான் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஆசீர்வாதத்தின் ரகசியம். ஆமென். ஆண்டவர் இன்றைக்கு ஒப்பு கொடுத்துட்டேன்னு சொல்லிட்டார். இத்தனை நாள் வந்திருக்கிறீங்களே, உங்கள் காரியம் ஆண்டவர் வாய்க்காமல் போக பண்ணுவாரா? கட்டாயம் உங்களுக்கு வாக்கு பண்ணினவர் அவர் அப்படியே நிறைவேற்றுவார். ஆமென். உற்சாகமா சொன்னதை செய்வார், செய்யாத ஒன்றையுமே சொல்லவே மாட்டார். சொன்னதை, உன் பிரச்சனைகள் எல்லாம் ஓய்ந்தது, பயப்படாதே, செய்து முடிப்பார். அவர் வாக்கு பண்ணுவார், சொன்னபடி செய்து முடிப்பார். அவர் வாக்கு பண்ணுவார். வாக்கு தத்தம் கொடுத்துட்டாரு. வாக்கு தத்தத்தை நம்ம என்ன செய்யணும்? விசுவாசிக்கணும். அவர் சொல்ற அந்த விதிமுறைகளுக்கு கீழ்ப்படியணும், அதை சுதந்தரிக்கணும். எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறோம்? அடுத்த ஆண்டவர் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாரு பாருங்க. என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாரு? வாசிக்க கேட்போம். 4ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 7 ஆசாரியர் பெட்டிக்கு முன்பாக 7 கொம்பு எக்காலங்களை பிடித்து கொண்டு போக வேண்டும். 7ஆம் நாளில் பட்டணத்தை 7 தரம் சுற்றி வர கடவர்கள். ஆசாரியர் எக்காலங்களை ஊத வேண்டும். எல்லாம் 7 வருதுங்க. எத்தனை 7 வந்திருக்கு? 4 7. 7 ஆசாரியர், 7 கொம்பு எக்காலம், 7ஆம் நாள் 7 தடவை சுற்றணும். எதுக்கு இந்த இத்தனை 7 பயன்படுத்துகிறார் அப்படின்னா, இதுதான் யூதர்களின் வாழ்க்கை. 7ஆம் நாள் ஓய்ந்திருக்க வேண்டும், சபாத் டே. அந்த 7ஆம் நாளிலிருந்து ஸ்தோத்திரம் 7 49, அது பார்த்தீங்கன்னா அந்த முடிகிற வருஷம் ஜூபிலி வருஷம்னு சொல்லுவாங்க. ஜூபிலி அது பார்த்தீங்கன்னா 7 × 7 49 இயர்ஸ். அதே மாதிரி 7th இயர் 7வது வருஷமும் அது ஓய்வு வருஷம் என்று அழைக்கப்படுகிறது. இப்படி 7 மையமாக வைத்தே எது அமைந்திருக்கிறது அப்படின்னா யூதர்களுடைய வாழ்க்கை முறை.
அதுவும் யூதருடைய அந்த கேலண்டரில் 7வது மாதத்தில் தான் 3 விதமான பண்டிகை கொண்டாடுவார்களாம். எக்கால பண்டிகை, கூடார பண்டிகை, பாவ நிவர்த்தி நாள் பண்டிகை, இப்படி 3 நாள் பண்டிகை 7th மந்தில் தான் கொண்டாடுவாங்களாம். ஆக 7வது நாள் ஓய்வு நாள், 7வது வருஷம் ஓய்வு வருஷம், 7/7/49 முடிஞ்சவன ஜூப்ளி, அது இன்றைக்கும் கொண்டாட பாருங்க. 50வது வருஷம் என்னது? ஜூப்ளி இயர்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் அந்த எங்கேருந்து வந்துச்சுன்னா எல்லாம் யூத கலாச்சாரத்தம், யூத அந்த கஸ்டம்ஸ்லேருந்து வந்தது தான் இதெல்லாம். ஆண்டவரே ஏற்படுத்தினது. 7 என்றால் அது எதை குறிக்கிறதுனா கம்ப்ளீஷன். ஆமென். ஒரு பெர்ஃபெக்ஷன், பூரணத்தை குறிக்கிறது. அல்லேலூயா, ஆமென். பாருங்களேன், அப்போ இந்த 7 ஆசாரியர் 7 எக்காலம் 7ஆம் நாள் 7 தடவை சுற்றணும். இது என்ன அப்படின்னா, இது யூதர்களின் ஆமென் அவங்க ஆண்டவர் ஏற்படுத்தின அந்த பஸ்கா பண்டிகை. ஸ்தோத்திரம். பெந்தைக்கோஸ்தே நாள், ஸ்தோத்திரம். இந்த 7வது மாத பண்டிகை, ஜூபிலி வருஷங்கள் எல்லாம் இஸ்ரவேலுடைய வாழ்க்கை சரித்திரம். அப்போ எந்த ஒரு பிரச்சனையிலும் நம்ம கஸ்டம்ஸ், ஆராதனை முறைகளை நாம் மறக்கவே கூடாது. அல்லேலூயா. இன்னைக்கு பிரச்சனை நேரத்தில் நம்ம ஆண்டவரை மறந்துடுறோம் பாரு. பிரச்சனை நேரத்தில் கூட இவைகளெல்லாம் ரீகால் பண்ண வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் 7 என்ற அந்த எண்ணை மையமாக வைத்தே பிரச்சனையை ஃபேஸ் பண்ண ஜனங்களை ஆண்டவர் முடுக்கி விடுகிறார். அல்லேலூயா. இந்த காலைவெளியில் உங்கள் பிரச்சனைகளில் ஆலய ஆராதனையை மறந்துடக்கூடாது, விசேஷித்த கூட்டங்களை மறந்துடக்கூடாது, சபை கூடி வருதலை விட்டுவிடவே கூடாது. அல்லேலூயா, ஆமென். பிரச்சனை இருக்கட்டுங்க, பிரச்சனையின் மத்தியில் ஆண்டவர் உள்ள ஆராதனையை கொண்டு வரார், ஆசாரியர்களை கொண்டு வரார், உடன்படிக்கையை பட்டி கொண்டு. யுத்தத்துக்கும் அதுக்கு என்னங்க சம்பந்தம்? there is no chance. அதுக்கு இதுக்கு சம்பந்தமே இல்லை. போரிட போகும்போது எதுக்கு உடன்படிக்கை பட்டிகை? போரிடும் போது எதுக்கு ஆசாரியர்கள்? வாய்ப்பே இல்லையே. அப்படின்னா எல்லா நேரத்திலும் நாம் ஆண்டவரை தியானிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா, ஆமென். அப்படி தியானிச்சு பாருங்க, உங்க யுத்தத்தை கர்த்தரே செய்வார். விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. அப்போ 7 ஆசாரியர்கள், 7 கொம்பு, 7 தடவை சுற்றணும் 7வது நாள். இதெல்லாம் ஆண்டவருடைய தேவ ஜனங்களின் அந்த கஸ்டம்ஸை குறிக்கிறது. இந்த காலை வேளையில் நம்முடைய பிரச்சனையின் மத்தியில் எத்தனை பேர் ஆண்டவர் நம்ம தியானிக்க முடியும்? என் பிரச்சனையே பெருசாக இருக்குது, ஆண்டவர் எங்கே எனக்கு தியானிக்க முடியும்? பாருங்க, ஆண்டவர் 7 என்ற எண்ணை மையமாக வைத்து போ யுத்தத்துக்கு அப்படிங்கிறார். பாருங்க, ஸ்தோத்திரம். பூரணத்தை குறிக்கிறது. கர்த்தர் நமக்கு யுத்தம் செய்யும் போது அதில் ஒரு பெர்ஃபெக்ஷன் இருக்கும், ஒரு கம்ப்ளீட்னஸ் இருக்கும். விசுவாசிக்கிறீங்களா? நம்ம யுத்தம் செஞ்சால் அறகுறையாக செஞ்சிருவோம். ஆபிரகாமுக்கு கொடுத்த ஆசீர்வாதத்திலும் பாருங்களேன் ஒரு பூரணம் இருக்கிறது, பெர்ஃபெக்ஷன். அதை வாசித்து அந்த ஆசீர்வாதத்தை இந்த 19வது நாள் வந்திருக்கிற நமக்கு ஆண்டவர் பூரணமான பிளெஸிங்கை தருகிறார். அல்லேலூயா. நீங்களும் நானும் யாருடைய பிள்ளைகள்? ஆபிரகாமின் பிள்ளைகள். எதனால் ஆபிரகாமின் பிள்ளைகள்? விசுவாசத்தின் அடிப்படையிலே ஆபிரகாமின் பிள்ளைகள். அப்போ நான் விசுவாசிக்கிறேன், இந்த 19வது நாள் ஆண்டவர் ஆபிரகாமுக்கு கொடுத்த 7 வித ஆசீர்வாதங்களை பலிபீடத்திலிருந்து சுதந்திரிக்க எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறோம்? ஆதியாகமம் 12:1-3. கர்த்தர் ஆபிராமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. இப்ப 7 ஆசீர்வாதம் வருது பாருங்க, வரிசையா வருது. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி, நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன் மகனே. உன்னை ஆசீர்வதித்து, உன்னை ஆசீர்வதிப்பே. உன் பேரை பெருமைப்படுத்துவேன், பேரை பெருமைப்படுத்துவே. நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். 4வது ஆசீர்வாதம், உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பே. இது 5. உன்னை யார் ஆசீர்வதிக்கிறாங்களோ அவங்கள நான் ஆசீர்வதிப்பேன். உன்னை சபிக்கிறவனை சபிப்பே. 6வது ஆசீர்வாதம், உன்னை சபிக்கிறவனை சபிப்பே. பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும். அந்த 7 ஆசீர்வாதம் வாசிக்கிற அந்த நேரத்தில் நம்முடைய குடும்பத்தில் நமது பிள்ளைகள் மேல அப்படியே பனி போல் இறங்குவதா? நல்ல கரங்களை தட்டி அதை பெற்றுக்கொள்வோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ, நீ நினைப்பதற்கு வேண்டுவதற்கு அதிகமாய் உனக்கு செய்வா. நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் மகளே. ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? நாம் வாக்குத்தத்தங்கள் மூலமாய் நாம் சுதந்திரிக்க வேண்டும்.
அல்லேலூயா. 7 ஆசீர்வாதமா நமக்கு தானே? நமக்கு தான். ஆமென். சத்தியின்படியே ஆக கடவுது. இதை அப்படியே நம்பிடணும். ஸ்தோத்திரம். நான் விசுவாசிக்கிறேன், இந்த நாளில் 19வது நாள் வந்திருக்கிற உங்கள் மேல் இந்த பூரணமான ஆசீர்வாதங்கள் பனிபோல் இறங்கட்டும். ஆமென். பிரைஸ் தி லார்ட். கவனிங்க, இப்போ யுத்தத்துக்கு போகிறவங்க கையில் வீச்சருவா இல்லை, ஈட்டி இல்லை, ஆமீன், வாள் இல்லை, எதுவும் இல்லை. எதை எடுத்துகிட்டு போக சொல்லாரு? யாரை கூட்டிகிட்டு போகணும்? ஆசாரியர். யாரை கூடவே கூட்டிகிட்டு போகணும்? உடன்படிக்கை பெட்டி. எதுக்கு அப்படின்னா, ஸ்தோத்திரம், ஆசாரியர்களை அவர்களுக்கு செலுத்த வேண்டிய கனத்தை தேவ ஜனம் கண்டிப்பாக செலுத்தணும். ஆமென். அவங்கள அற்பமாக நினைக்கக்கூடாது. நேற்று தினத்தில் சொன்னேன், தூக்கி தலையில் வைக்கக்கூடாது, ஆனால் அற்பமாகவும் நினைக்கக்கூடாது. ஆக உங்களுக்கு ஒரு அற்புதம் நடக்கணும் அப்படின்னா, ஸ்தோத்திரம், ஆசாரியர் இடத்துல கேட்பது தவறே இல்லை. ஆமென். உங்கள் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்கணும்னா பார்த்தீங்கன்னா, நிறைய பாஸ்டர்ஸை ஜனங்க, நீங்கள் கிடையாது, வேறு இடத்துல மதிக்கிறதே இல்லை, அவங்கள ஒரு பொருட்டாக நினைக்கிறதே இல்லை. காணிக்கை கொடுக்குறோம், சர்ச்சுக்கு வரோம், அவர் தான் எங்களை விசாரிக்கணும், நாங்கள் எதுக்கு அவரை விசாரிக்கணும் அப்படிங்கிறாங்க. எல்லா ஆசீர்வாதத்தின் மையத்தில் யாரை வைக்கிறார் ஆண்டவர்? ஆசாரியர்களை. பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய சத்தியம். ஆசீர்வாதத்தில் ஒரு தடை விலகல்னா உங்களுக்கு முன்பாக யார் நடக்கணும்? உங்கள் குடும்பத்தில் ஆசாரியன் நடக்கணும். ஆசீர்வாதம் தடை விலகணும்னா ஆசாரியன் உங்கள் குடும்பத்துக்கு முன்பாக நடக்க வேண்டும். ஆமென். தேவ ஆலோசனையை ஆசாரிய இடத்திலிருந்து நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். அது உங்களுக்கு ஆசீர்வாதங்க. உங்களுக்காக தான் நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்கள் ஒரு நாள் அழிந்து போக ஜெபிக்க மாட்டோம், ஆசீர்வதிக்கப்படும்படி நாங்கள் ஜெபித்து கொண்டே இருக்கிறோம். தேவ ஆலோசனையை மையமாக வைத்து வாழ்கிற குடும்பம், அந்த குடும்பத்தில் அடைக்கப்பட்ட வாசல் இருக்கவே இருக்காது. அல்லேலூயா. ஆமென். ஆசாரியர்கள் எதை சுமந்து கொண்டு போகணும் அப்படின்னா உடன்படிக்கை பெட்டி. ஆமென். பார்த்தீங்களா, யோர்தான் அந்த தடையில கூட எதுதான் சுமந்து கொண்டு போனார்கள்? உடன்படிக்கை பெட்டி. இயற்கையின் மேல் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் வேணுமா, அல்லது மனிதர்களால் எதிரிகளால் வருகிற தடைகளின் மேல் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் வேணுமா? அங்கேயும் யார் தான்? ஆசாரியன். உடன்படிக்கை பெட்டி. யோர்தான்லையும் பார்த்தீங்கன்னா ஆசாரியன் உடன்படிக்கை பெட்டி சுமந்து கொண்டு முதல் ஸ்டெப்பு காலை வைக்கும்போது இயற்கையின் மேல் ஒரு ஜெயத்தை தேவ ஜனங்களுக்கு கர்த்தர் தருகிறார். அல்லேலூயா. இங்கே எதிரிகளால் அடைக்கப்பட்ட எரிகோ, சாதாரண எரிகோ கிடையாது, 8 ஏக்கருங்க. 8 ஏக்கர் நிலப்பரப்புடைய அந்த எரிகோவை சுற்றி மதில்கள் 15 அடி உயரத்திற்கு 2 அடுக்கான மதில்கள் இருந்தான். ஒரு மதில் அல்ல, 2 காம்பவுண்ட் செவர். எதிரி எப்படி ஈஸியாக உள்ளே வந்துட முடியும்? வாய்ப்பே இல்லை. அதான் அடைக்கப்பட்டிருந்த எரிகோ. தாண்டாமல் அவங்க கானான் தேசத்துக்குள்ளே போக முடியாது. எரிகோ அடைக்கப்பட்டிருந்த இந்த வாசல் திறக்கப்படணும் அப்படின்னா இந்த 15 அடி உயரமுள்ள இந்த எரிகோ கோட்டை சுவர் வீழ்ந்தே ஆக வேண்டும். அல்லேலூயா. அப்படிப்பட்ட அடைக்கப்பட்ட காம்பவுண்ட் செவருக்குள்ள 8 ஏக்கர் பரப்புல உள்ள இந்த எரிகோ அமைந்திருந்தது. கவனிங்க, ஸ்தோத்திரம். ஆக எதிரிகளின் மேல ஒரு ஜெயம் வேணுமா? முன்பாக ஆசாரியன் பெட்டியை சுமந்து கொண்டு நடக்க வேண்டும். அல்லேலூயா. அப்போ ஆசாரியன், தேவனுடைய ஆலோசனை ஆசாரியன் மூலம் உங்களுக்கு வேணும். தேவனுடைய பிரசன்னம் உங்க கூடவே வர வேண்டும். விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது அப்படிங்கிறார். இயேசு இல்லாம ஏதாவது செய்ய முடியுங்களா? ஆண்டுடைய பிரசன்னத்தோடு எதிரிகள் மேல் உங்களுக்கு போராட்டத்தை நீங்க ஜெயிக்கணும்னா தேவ பிரசன்னம் உங்களுக்கு கட்டாயம் வேண்டும். அல்லேலூயா. அப்போ 7 என்றால் பூரணம். ஆசாரியனுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுக்கணும். மட்டுமல்ல, இந்த எதிரிகள் மேல் யுத்தத்துக்கு போகும்போது தேவ பிரசன்னத்தோம் என்றால் நமக்கு ஒரு ஜெயம் உண்டு. அல்லேலூயா.
ஆமென். ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, இன்ஸ்ட்ரக்ஷன். இப்போ ஆலோசனை சொல்றார், இந்த யுத்தத்தை எப்படி செய்யணும் அப்படிங்கிறார். வாசிக்க கேட்போம். 5ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அவர்கள் அந்த கொம்புகளினால் நெடுந்தொணி இடும்போது நீங்கள் எக்கால சத்தத்தை கேட்கும் போதும் ஜனங்கள் எல்லாரும் ஆர்ப்பரிக்க கடவர்கள். அப்பொழுது பட்டணத்தின் அலங்கம் இடிந்து விழும். உடனே ஜனங்கள் அவரவர் தங்களுக்கு நேராக ஏற கடவர்கள் என்றார். இந்த ஆலோசனையை கேட்டா இதெல்லாம் நடக்குமா அப்படிங்கிற மாதிரி இருக்கு. டெய்லி காலையில் போய் எரிகோ கோட்டை அந்த 8 ஏக்கர் அதை போய் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வரணுமா. 7வது நாள் மற்ற 6 நாள் ஒரு தடவை வலம் வர வேண்டும். 7வது நாள் எக்காலத்தை ஊதிக்கொண்டே 7 விசை வலம் வர வேண்டுமா. இது என்னங்க யுத்தம் அப்படின்னா பைத்தியம் மாதிரி இருக்கும். சில விஷயங்கள் ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகாதுங்க, இதெல்லாம் ஜெயிக்கிற மாதிரி நமக்கு தெரியல அப்படின்னு நம்ம நினச்சிடக்கூடாது. அல்லேலூயா. ஆண்டவருடைய காரியங்கள் சில நேரத்தில் அது பைத்தியம் போல தான் தோன்றும். ஆனால் அதை யாரெல்லாம் அப்படியே செயல்படுத்துகிறார்களோ அவர்களுக்கு கட்டாயம் ஆண்டவர் அற்புதம் செய்வார். ஆமென். 21 நாள் ரெகுலராக போனால் நடந்துருமா? நடக்கும். அல்லேலூயா. திறப்பார். ஆமென். அதுதான் விசுவாசம். திறந்த மாதிரி தெரியலையே. 21 நாள் அதிகாலையில் போனால் நடக்குமா? 7 நாள் போக சொல்ல இருப்பார். 7 நாள் 7வது நாளில் 7 விசை வலம் வர வேண்டும். உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்ல என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஏசாயா 55:8. நம்முடைய பார்வைக்கு தேவனுடைய காரியங்கள் எல்லாம் சில நேரத்தில் பைத்தியமாக இருக்குங்க. ஆனால் அந்த பைத்தியத்தை கொண்டு தான் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? உள்ளவைகளை அவமாக்கும்படி பைத்தியமான நம்மை தேவன் தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. ஞானிகள் அநேகர் இருப்பாங்க, நமக்கு சில விஷயத்தில் ஞானமே இருக்காது, ஆனால் நம்ம ஆண்டவர் அதிகமாய் பயன்படுத்துவார். அல்லேலூயா. உலகத்தானுக்கு பைத்தியம் போல தெரியும், ஆனால் நமக்கு பார்த்தீங்கன்னா தேவனுடைய அந்த பைத்தியம் அது உலகத்தானுடைய ஞானத்தை விட பெரியது. விசுவாசிக்கிறீங்களா? நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. அது தேவனுடைய பைத்தியம்னு சொல்றது உலக பிரகாரமான ஞானத்தை விட அது மிகப்பெரிய ஞானமுடையதான். அந்த வசனத்தை வாசிங்க, அப்போ புரியும். 1 கொரிந்தியர் 1:25 வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 1:25. இந்தபடி தேவனுடைய பைத்தியம் என்னப்படுவது மனுஷருடைய ஞானத்திலும் அதிக ஞானமாயிருக்கிறது இருக்கிறது. தேவனுடைய பலவீனம் என்னப்படுவது மனுஷருடைய பலத்திலும் அதிக பலமாயிருக்கிறது. அல்லேலூயா. எத்தனை பேருக்கு இது புரிஞ்சிச்சு? பைத்தியக்காரத்தனமாக இருக்கும். ஆனால் இந்த பைத்தியம் வேதம் சொல்லுகிறது, இந்த உலகத்தில் யாரெல்லாம் ஞானின்னு சொல்கிறாங்களோ அவங்க ஞானத்தை விட கிரேட்டர், பெரியதுங்க. ஆனால் நம்ம பலவீனமான ஆண்டு நமக்கு நல்ல நீடிய ஆயுளை தருவார். அல்லேலூயா. ஆமென். பலவான்களை வெட்கப்படுத்தும்படி பலவீனமான நம்மை ஆண்டவர் தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? பைத்தியக்காரத்தனமான சில பிரசங்கத்தினாலே ஆண்டவர் நம்மை ரட்சித்திருக்கிறார். ஆமென். இந்த வார்த்தைலாம் கிரியை செய்யுமா? யாருக்கு தெரியும்? அற்பமான வார்த்தையா இருக்கும். 7 தடவை சுற்றி வந்தா ஜெயிச்சிருவோமா? எஸ். விசுவாசிக்கணும். ஃபூலிஷ் திங்ஸாக இருக்கும், ஆனால் அதை அப்படியே நம்பணும். அல்லேலூயா. அப்படி செய்யும்போது சோத்திரம், ஆண்டுடைய வார்த்தை ஒரு வார்த்தையும் தவறி போகாது. அல்லேலூயா. யோசுவா 21:45 வாசிக்க கேட்போம். யோசுவாவின் புஸ்தகம் 21:45. கர்த்தர் இஸ்ரவேல் குடும்பத்தாருக்கு சொல்லியிருந்த நல் வார்த்தைகளில் எல்லாம் ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை, எல்லாம் நிறைவேறிற்று. அல்லேலூயா. நான் யோசித்து பார்த்தேன், ஆண்டவர் ஒப்பு கொடுத்தேன்னு சொல்லிட்டாரு, அப்போ ஒப்பு கொடுத்துட்டார். அல்லேலூயா. அப்படியே நிறைவேற்றினார் பார்.
ஏசப்பா இந்த மாதம் நமக்கு கொடுத்த வார்த்தை என்ன? பூமியில் உள்ள சகல ஜனங்களிலும் உன்னை நான் மேன்மையாக வைப்பேன். விசுவாசிக்கிறீங்களா? அதை அப்படியே நிறைவேற்றுவார். இதுவரை கண்டிராத அற்புதங்கள், அடையாளங்கள், அதிசயங்கள் இந்த 2025 பிப்ரவரி மாதம் தேவன் நம்மை காண செய்வார். விசுவாசித்தால் நல்ல கரங்களை தட்டி, அவர் நெறிந்த நாணலை முறிக்காதவர், மங்கி எரிகிற திரியை அணைக்காதவர், உன்னை சகல ஜாதிகளில் மேன்மையாக வைப்பேன் என்று சொன்னால் அது அப்படியே நடக்கும். அல்லேலூயா. யோசித்து பார்த்தேன், 7 ஆசாரியர், 7 எக்காலம், 7 நாள் சுத்துறது. இதில் சண்டை எங்கே இருக்குது அப்படின்னா, ஃபுல் ரெஸ்ட்டுங்க. ஒரு ரவுண்டு வரணும், போய் உட்காந்துக்கணும். பார்த்தீங்கன்னா வாக்குத்தத்தம் வாசிக்கலாம். 1ஆம் அதிகாரம் யோசுவாவின் புஸ்தகம் 1:13. கர்த்தருடைய தாசனாகிய மோசே உங்களுக்கு கற்பித்த வார்த்தையை நினைத்து கொள்ளுங்கள். உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை இளைப்பாற பண்ணி ரெஸ்ட் எடுக்க வைத்து இந்த தேசத்தை உங்களுக்கு கொடுத்தாரே. அல்லேலூயா. ஆமென். பாத்தீங்களா? ஒரு வாரம் ரெஸ்ட். போய் ஒரு சுத்திட்டு வர்றது என்னது வேலையா? போய் சண்டை போடணுமா? ஒன்றும் கிடையாதுங்க. நல்ல உங்களுக்கு ஒரு இளைப்பாறுதலை கொடுத்து கர்த்தரே உங்கள் குடும்பத்தை நடத்துவதை நீங்கள் உணர்வீர்கள். விசுவாசிக்கிறீங்களா? ஓ, இந்த யுத்தம் கர்த்தருடையது. இந்த யுத்தத்தை கர்த்தரே உங்களுக்கு முன்பாக சென்று நடத்துவார். தேவ பிரசன்னத்தோடு செய்யுங்க. உங்க வேலையோ தொழிலோ எல்லாவற்றிலும் உங்க ஆத்மாவுக்கு ஒரு இளைப்பாறுதல் கிடைக்கும். பயப்படாதீங்க, எல்லா டென்ஷன் மாறும். விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. யோசுவா 1:13 அப்படியே இங்கே நிறைவேற்றார் பாருங்க. 7 நாள் சுற்றி வர்றாங்க, ஃபுல் ரெஸ்ட்டுங்க. ஆண்டோடைய யுத்தத்தை ஆண்டோடைய பாணியில் நாம் செய்யும்போது நமக்கு பரபரப்பான வாழ்க்கையில் பதற்றமின்றி எந்த ஒரு டென்ஷன் ஆகாமல் நம்மால் வாழ முடியும். விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. ஆமென். சரி, எப்படி அப்படின்னா இந்த யுத்தத்தை எப்படி பண்ணணும் வாசிக்க கேட்போம். அதே அதிகாரத்தில் 6ஆம் அதிகாரத்தில் இன்னொரு ஒரு ராஜதந்திரத்தை ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார். இதுதான் நம்மளால் செய்யவே முடியாது. நம்ம செய்ய முடியாதது ஆண்டவர் செய்ய சொல்லார். வாசிக்க கேட்போம். 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிக்கலாம். யோசுவா ஜனங்களை நோக்கி, நான் சொல்லும் நாள் மட்டும் நீங்கள் ஆர்ப்பரியாமலும் உங்கள் வாயினால் சத்தங்காட்டாமலும் இருங்கள். காட்டக்கூடாதுங்கிறாரு. உங்கள் வாயிலிருந்து ஒரு பேச்சும் புறப்பட வேண்டாம். ஆர்ப்பரியுங்கள் என்று உங்களுக்கு நான் சொல்லும் நாளிலே ஆர்ப்பரிப்பீர்களாக என்று கட்டளையிட்டிருந்தான். அல்லேலூயா. இதுதானே நம்மால பண்ண முடியாது. ஃபோனை போட்டு என்னெல்லாம் விளம்பரப்படுத்திடுறோம். சில காரியங்கள் நடக்கிற வரை நமக்கு ஒரு இளைப்பாறுதலும் உண்டு. அதே நேரத்தில் செல்ஃப் கண்ட்ரோல் மிகவும் அவசியம். ஆமென். வாயின் வார்த்தைகளை அடக்கி கொள்ளுங்கள், கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. சத்தம் காட்டாமல் அமைதியாக இருங்க. இந்த யுத்தம் கர்த்தருடையது. ஆமென். சில காரியங்கள் போராடி கொண்டிருக்கலாம். அவங்கள பார்க்கலாமா, இவங்கள பார்க்கலாமா, இந்த சொல்யூஷன் கிடச்சிருமே. யாரையும் பார்க்க வேண்டாம். நீங்கள் இருக்கிற இடத்துல மௌனமாக இருங்கள். கர்த்தர் உங்களுக்காக ஒவ்வொரு காரியத்தை ஆண்டவர் நடப்பிப்பார். அல்லேலூயா. ஒரு பேச்சும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். கீப் சைலண்ட். பிரசங்கி 3:7 வாசிக்கலாம். நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற அருமையான ஒரு ஆலோசனை. ஒவ்வொருக்கும் இங்கே ஒரு காலம் இருக்குங்க. ஆமென். அந்த காலம் அது முடிவு மட்டும் நீங்கள் அமைதியாக இருங்க. 3:7. கிழிக்க ஒரு காலம் உண்டு, தைக்க ஒரு காலம் உண்டு, மௌனமாயிருக்க ஒரு காலம் உண்டு, பேச ஒரு காலம் உண்டு. பாத்தீங்களா? இந்த நாட்கள் மௌனத்தின் நாட்கள். உங்களுக்காக நீங்க வழக்காடாதீங்க, உங்களுக்காக பேசாதீங்க. கர்த்தரே உங்களுக்காக எதிரிகளிடத்தில் வழக்காடுவார். அல்லேலூயா. அதையும் இதையும் பேசி கெடுத்துறாதீங்க. ஒரு தடவை நான் சொல்லியிருக்கிறேன் ஏற்கனவே. ஒரு தூக்கு தண்டனை கைதி, அவனை போய் அங்கே தூக்கில் நிறுத்துகிறாங்க. அந்த பட்டனை அமுக்குனா அவனுக்கு அந்த தூக்கு தண்டனை நிறைவேற்றப்படும். பட்டனை போய் அமுக்குறாங்க. ரஷ்ய தேசத்தில் பட்டன் ஒர்க் ஆகலை. தூக்கு தண்டனை தப்பிச்சிட்டான். அப்போ அன்னைக்கு உள்ள ராஜா கூப்பிட்டு கேட்குறார், என்ன சொன்னான் அவன்?
தூக்கு தண்டனை நிறைவேற்றும் போது பட்டன் ஒர்க் ஆகலை. அவன் என்ன சொன்னான் அப்படின்னு கேட்டாரான். அவன் சொன்னதை அப்படியே ராஜாட்ட சொல்லியிருக்கிறாங்க. ஒரு தூக்கு கயிறு, ஒரு பட்டனை கூட உங்களுக்கு ஒழுங்காக வைக்க தெரில, நீங்களாம் பெரிய அரசு நடத்துறீங்க அப்படின்ட்டான். அப்படியா சொன்னான், தூக்கி போட வேணும் அப்படின்ட்டாங்க. திருப்பி தூக்கு கயிறெல்லாம் பட்டன் எல்லாம் ரெடி பண்ணிட்டு, அந்த ஒரு வார்த்தை நிமித்தம் அந்த வாய் மட்டும் அமைதியாக இருந்துச்சுன்னா அந்த தூக்கு தண்டனையிலிருந்து அவன் ரிலீஸ் ஆகிருப்பான். அந்த தூக்கு தண்டனை அவனுக்கு நிறைவேறாமல் போயிருக்கும். ராஜா கேட்டாரான், தூக்கு தண்டனை நிறைவேற்றப்படலையே, அவன் என்ன சொன்னான்னு கேட்டாரான். இவ்வளோ பெரிய சோதர பேரரசுன்னு சொல்கிறீங்க ரஷ்யா, ஒரு தூக்கு கயிறு அதை கூட உங்களுக்கு உருப்படியாக வைக்க தெரிலன்னு சொல்லிட்டான். பார்த்தீங்களா, வாயினாலேயே அவனை திருப்பியும் தூக்கி போட்டு அந்த தூக்கு தண்டனையை நிறைவேற்றினார்கள். எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, சில விஷயத்தில் நம்ம மௌனமாக இருப்பதே சால சிறந்தது. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்கிறார், அமைதியாக இரு, ஆர்ப்பரிக்காத, சத்தம் காட்டக்கூடாதுங்கிறார். சொல்லிட்டு ஆண்டவர் சொல்கிறத செய்ய சொல்கிறார். ஆமென். யோசுவா அப்படியே நிறைவேற்றான். எந்த டைமில் நிறைவேற்றான் பாருங்க. ஆண்டவர் கொடுத்த ஆலோசனையை ஆண்டவர் சொன்ன முறைப்படி எந்த ஒரு ஸ்தோத்திரம் கால தாமதமின்றி அவர் நிறைவேற்றுகிறான். அல்லேலூயா. இந்த 21 நாட்களை மதித்து வந்திருக்கிறீங்க, உங்களை எப்படி ஆண்டவர் கைவிடுவார்? அல்லேலூயா. ஆமே. முதல் அந்த கீழ்ப்படிதல் பார். ஸ்தோத்திரம். கீழ்ப்படிதல் ரொம்ப முக்கியம். எத்தனையோ பேர் நம்ம அழைத்திருக்கிறோம், டெய்லி எத்தனை பேர் வந்தாங்க. ஆலோசனை கீழ்ப்படி அர்ப்பணிச்சிருக்கிறீங்க, உங்களுடைய காரியம் வாய்க்கும். அல்லேலூயா. உங்களுக்கு ஒரு ஜெயத்தை கர்த்தர் தருவார். ஆமென். யோசுவா அதிகாலையில் எழுந்து கீழ்ப்படிந்தான். கீழ்ப்படியாமையில 7 விதமான கீழ்ப்படியாமை இருக்கு. அதை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். 7 விதமான கீழ்ப்படியாமை. ஆண்டவர் சொல்றத டைரக்டா முடியாதுங்க, டைரக்டா ரெஃப்யூஸ் பண்ணுவாங்க, டைரக்டா முடியாதுன்றுவாங்க. அது யாரு செஞ்சா அப்படின்னா, யோனா. எங்க போக சொன்னாரு? நினிவேக்கு போ. அவன் எங்க போனா? டைரக்டா முடியாதுன்ட்டான். அது ஒரு கீழ்ப்படியாமை. அடுத்த கீழ்ப்படியாமை அப்படின்னா ரெஃப்யூசிங் டு ஒபே, மறுப்பது. கீழ்ப்படிய மறுப்பது. டைரக்டா மறுக்க மாட்டாங்க, பார்த்துக்கலாம். பார்வோன் மன்னன்ட்ட போய் சொல்றாரு, 430 வருஷம் அடிமைத்தனத்தில் ஜனங்களை விடுதலை ஆக்கி ஆராதிக்க போ அப்படிங்கிறாங்க. டைரக்டா முடியாதுன்னு சொல்ல, பார்ப்போம், வெயிட் பண்ணு பார்ப்போம் அப்படி. ஸோ ரெஃப்யூசிங் டு ஒபே, மறுப்பது. மூன்றாவது ஒரு கீழ்ப்படியாமை பார்ஷியல் ஒபீடியன்ட். கீழ்ப்படிவாங்க, அரோகரையாக கீழ்ப்படுகிறது. அதுவும் கீழ்ப்படியாம தான். சவுல் ஆடு மாடுகளை விட்டு வைத்தான் பாருங்க, கீழ்ப்படிஞ்ச அறகுறையான கீழ்ப்படிதல். பாதி முடிங்க, இதெல்லாம் என் மனசில் இவ்வளோ ஆசை இருக்குது, அதெல்லாம் நான் கண்டிப்பாக செஞ்சே தான் ஆகணும். ஆடு மாடுகளை உயிரோடு வைத்தான். ஆண்டவர் சொன்னார், எல்லாரையும் அவன் வெட்டி வீழ்த்தி விடுன்னு சொல்கிறப்ப ஆடு மாடுகளை உயிரோடு வைத்தான். இந்த அரைகுறையான கீழ்ப்படிதல் கீழ்ப்படியாமை குறிக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் முறுமுறுத்து கொண்டே கீழ்ப்படிந்தார்கள். சிலவங்க கீழ்ப்படிவாங்க, பார்த்துருக்கிறீங்களா? கீழ்ப்படிவாங்க, எப்படியும் அந்த இதுக்கு கீழ்ப்படிஞ்சிருவாங்க, ஆனால் அப்புறம் பார்த்துக்கலாம் என்று சொல்லி தாமதமாக கீழ்ப்படிதலும் கீழ்ப்படியாமை. 10 பேர் தவறான ரிப்போர்ட் கொண்டு வந்தாங்க, 2 பேர் நல்ல ரிப்போர்ட். அப்போ பார்த்தீங்கன்னா ஒரே சண்டை சச்சரவு. அதுக்கப்புறம் போய் தானே ஆகணும். இப்போ திருப்பி எகிப்துக்கா போக முடியும்? ஆனாலும் முறுமுறுப்பு, தாமதமாக கீழ்ப்படிதல். அப்புறம் மோசேட்ட சொல்கிறாங்க, சரி சரி நாங்கள் வர்றோம் அப்படிங்கிறாங்க. அதுவும் கீழ்ப்படியாமை. ஆமென், ஸ்தோத்திரம். அடுத்து 6வது கீழ்ப்படியாமை ஒபேயிங் வித் அன் ஆங்கிரி ஸ்பிரிட், எரிச்சலோடு கீழ்ப்படிதல். ஆண்டவர் கண்மலையை பார்த்து பேசினார், இவன் எரிஞ்சு கொட்டி அடிச்சுட்டான் பாருங்க. பேசுறது வேலை அடிச்சுட்டான், எரிச்சலோடு. அப்போ எரிச்சலோடு கீழ்ப்படியக்கூடாது. இன்னொன்று, ஆனால் மனசில் வேற. பிலேயாம் தீர்க்கதரிசி சிறந்த ஒரு உதாரணம். ஆண்டவர் சொல்றாரு போகக்கூடாதுங்கிறாரு, இவன் போவேங்கிறான். சரி போ. பார்த்தீங்கன்னா கேள்வி கேட்கறது, திருப்பி திருப்பி ஆண்டோட கேட்கறது, போகலாமா போகலவா போகவா. ஆண்டவர் ஏற்கனவே சொல்லிட்டார் போகக்கூடாதுப்பா.
அவன் சபிக்கிறதுக்கு கூப்பிடுறான் இஸ்ரவேல் ஜனங்களை, நீ போகாதங்கிறாரு. இவன் திருப்பி நான் போகட்டுமா 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 போகட்டுமான்னு கேட்டு 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 ஆண்டவர் சொல்றார் நீ போ அப்படிங்கிறார். பார்த்தீங்களா? இப்படி இத்தனை 7 விதமான கீழ்ப்படியாமல் இருக்கிறது. யாரெல்லாம் கேள்வி கேட்காமல் அதிகாலை கீழ்ப்படிய ஆயத்தமாக இருக்கிறோம்? யோசுவா எந்த கேள்வியும் கேட்கல. அப்படி கீழ்ப்படியும் போது அதிகாலையில் கீழ்ப்படிய தொடங்கினான். அல்லேலூயா. விளைவு ஒரு பெரிய வெற்றிக்குள்ளே தேவன் நடத்தி சென்றார். அவன் 13 வசனத்தை வாசிக்கலாம். 6ஆம் அதிகாரம் 13 வசனம் வாசிக்கலாம். தொனிக்கும் 7 எக்காலங்களை பிடிக்கிற 7 ஆசாரியர்களும். முதலாவது யாரு போகணும் அப்படின்னா, அந்த யுத்தத்தை எப்படி எந்த முறைப்படி செய்யணுங்கிறத இந்த வசனத்தில் மிக அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. முதலாவது 7 எக்காலங்களை பிடிக்கிற 7 ஆசாரியர்கள் ஃபர்ஸ்ட் போகணும். அடுத்து வாசிங்க. எக்காலங்களை ஊதிக்கொண்டே கர்த்தரின் பெட்டிக்கு முன்பாக நடந்தார்கள். அடுத்து கர்த்தரின் பெட்டி என்று சொல்லப்படுகிறது. ஃபர்ஸ்ட் 7 ஆசாரியர்கள் எக்காலங்களை ஊதிக்கொண்டே செல்ல வேண்டும். அதற்கு அப்புறம் உடன்படிக்கை பெட்டி வரணும். இது மூன்றாவது. இதுக்கு இடையில யார் வரணும் அப்படின்னா, வாசிக்க கேட்போம். யுத்த சன்னத்தரானவர்கள் அவர்களுக்கு முன்னாலே நடந்தார்கள். பின் தண்டோவெனில் எக்காலங்கள் ஊதப்படுகையில் கர்த்தரின் பெட்டிக்கு பின் சென்றது. பாத்தீங்களா? அப்போ 4 விதமான ஸ்டெப் இருக்கு. ஃபர்ஸ்ட் எக்கால ஊதுகிற ஆசாரியர்கள், அதுக்கு இடையில யுத்த சன்னதரார்கள், யுத்த புருஷர், அதுக்கடுத்து உடன்படிக்கை பெட்டி, அதுக்கப்புறம் அதை தொடர்கிற பின்தண்டு, அதுக்கப்புறம் ஜனங்கள். இப்படி 4 ஸ்டெப்ல ஆண்டவர் இதை எக்ஸிக்யூட் பண்ண சொல்றாரு. இதை அப்படியே செய்தான். கேள்வி கேட்காமல் பலிபீடத்தில் வருகிற வார்த்தையை அப்படியே விசுவாசித்தால் நீங்கள் ஆமென் எதிரிகள் மேல உங்களுக்கு பெரிய வெற்றி ஆண்டவர் தருவார். அல்லேலூயா. ஆமென். 7ஆம் நாள் அதிகாலமே கிழக்கு வெளுக்கும் போது எழுந்திருந்து அந்த பிரகாரமே செய்தார்கள். 7ஆம் நாள் 7 விசை சுற்றி வந்தபோது அலங்கம் இடிந்து விழுந்தது. அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். வேத வல்லுனர் சொல்றாங்க, ஒவ்வொரு ரவுண்டு வர்றப்ப அந்த எரிகோ கோட்டையில் இருக்கிற ஜனம் உள்ள அப்படியே பதறிட்டு இருந்தாங்களாம். இன்னைக்கு யெகோவா தேவன் என்ன செய்ய போறாரோன்னு சொல்லி. ஆனால் அந்த ரவுண்டு போய் முடிச்சுட்டு போய் உட்காந்துருவாங்க. டெய்லி ஒன்று தான். அதிகாலையில் 7ஆவது நாள் 7 விசை வரும்போது சோத்திரம் அந்த அலங்கம் இடிந்து விழுந்தது. இது எப்படி ஆனது அப்படின்னா, எபிரேயர் 11:30 எல்லாமே விசுவாசத்தின் அடிப்படையில். அல்லேலூயா. ஆக கர்த்தரே அந்த எரிகோ கோட்டை சுவர்களை விழும்படி ஆண்டவர் உதவி செய்தார். ஆமென். மார்ச் ஃபாஸ்ட் போட சொல்றார். எல்லாருக்குள்ளேயும் ஒருமனம் இருக்கணுங்க. ஒரு குடும்பத்தில் கணவன் சொல்றது, மனைவி சொல்றது, பிள்ளைகள் எல்லாம் அந்த ஒருமனம் இருந்து அந்த மார்ச் ஃபாஸ்ட்னா, அந்த மார்ச் பண்ணுறப்ப பார்த்துருக்கீங்களா, அந்த ஸ்டெப்பெல்லாம் கரெக்டாக வைப்பாங்க. ஒரு 20 அல்லது எத்தனை பேர்னு தெரியல சரியா, ஒரு 100 பேர்னு வச்சுக்கலாம். 100 இராணுவ வீரர்கள் கரெக்டாக மார்ச் ஃபஸ்ட் பண்ணாங்கன்னா பாலம் இடிஞ்சு விழுந்துருமா. அந்த வைப்ரேஷன் கரெக்ட் ஸ்டெப்பு, 100 பேருடைய அந்த ஸ்டெப்பும் கரெக்டாக இருக்குது பாருங்க, ஈவனாக இருக்குது. அந்த ஃப்ரீக்குவன்சி எல்லாம் மேட்ச் ஆகிறப்ப ஒரு வைப்ரேஷனால் பாலமே இடிஞ்சு விடுமா. அப்போ இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ள என்ன ஒற்றுமை. அந்த 20 லட்சத்தில் ஆண்டவர் 2 லட்சம் வீரர்களை இதில் மார்ச் ஃபாஸ்ட் பண்ண சொன்னாங்கன்னு சொல்லி சில வல்லுநர் சொல்கிறாங்க. அது எவ்வளோ எக்ஸாக்ட்னு தெரியல. 2 லட்சம் பேர் அப்படி நடந்து போனாங்க. 2 லட்சம் ஸ்டெப்பு வைக்கிறப்ப ஒரு அதிர்வு இருக்கும் பாருங்க, நம்ம இமேஜின் பண்ண முடியாது. எபிரேயருக்கு எழுதின ஆக்கியோன் எபிரேயருக்கு எழுதும்போது சொல்லுகிறார், இது விசுவாசத்தினாலே இடிந்து விழுந்தது. அல்லேலூயா. ஆமென். இதெல்லாம் நடக்குமா? ஆண்டவர் சொல்றத அப்படியே எக்ஸிக்யூட் பண்ணா நம்முடைய வாழ்க்கையில் அடைக்கப்பட்ட வாசல்கள் திறக்கும். விசுவாசிக்கிறீங்களா? இன்னைக்கு எத்தனை பேர் சொல்ல முடியும், நான் ஆண்டவரை விசுவாசிப்பேன், கீழ்ப்படிவேன், ஆண்டவரே மது வாக்கு தத்தத்தை நான் சுதந்தரிப்பேன். அல்லேலூயா. ஆண்டவர் ஒப்பு கொடுத்துட்டேன்னு சொல்லாரு. இனியும் நீங்க பயப்படக்கூடாது. அல்லேலூயா. உங்க பிரச்சனை தான் உங்களை பார்த்து பயப்படுமே ஒழிய, நீங்க ஆமென் கலங்கின இருதயத்தோடு பயப்படாம கர்த்தருடைய கர்த்தருடைய பாணியில் செய்யும் போது கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்வார். ஆண்டவர் அடைக்கப்பட்ட வாசலை திறப்பேன் என்று சொன்னீரே. ஆண்டவர் உமது பிள்ளைகளுக்கு முன்பாக ஆண்டவர் முன்னேறக்கூடாதபடிக்கு சில ஆசீர்வாதங்களை பார்க்க முடியாதபடி எரிகோ மதில் எல்லாம் நீர் தகர்த்து போட்டதுக்காக ஸ்தோத்திரம். எரிகோ விழுந்தது ஆண்டவரே. உமது பிள்ளைகள் எளிதாய் சுதந்தரிக்கட்ட சுவாமி. இந்த யுத்தம் கர்த்தருடையது. எங்களை அழைத்தவர் நீர். இந்த யுத்தத்தை நீர் எப்படி செய்ய விரும்புகிறீரோ அதற்கு நாங்கள் கீழ்ப்படிய எங்களை அர்ப்பணிக்கிறோம் சுவாமி.
ஆண்டவரே, நாளை மறுநாள் 2 நாள் கூட்டம் மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கட்டும். இன்னும் அநேகரை கொண்டு வாருங்கப்பா. ஆண்டவரே, இந்த சத்தியங்கள் கேட்டு அதன்படி நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, உங்கள் திருநாமம் மகிமைப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.